ஹலோ மை டியர் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சார் சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா WH வேர்ட்ஸோட கன்ஜெக்ட் பண்ணுறதையும் பார்க்க முடியும். ரெண்டு சென்டென்ஸ் ஹூவாக இருக்கலாம், வேராக இருக்கலாம், விச்சாக இருக்கலாம், வென்னாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமலையும் சில வேர்ட்ஸை கன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. எந்த விதமான கன்ஜெக்ஷன்ஸும் இல்லாமல் கன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இது என்ன, அது என்ன, ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ரெண்டுத்துலையும் எது சார் ரிச் சென்டென்ஸ்? பிகாஸ் நான் ஐஎல்ஸ் எழுத போகிறேன், எனக்கு நிறைய பேண்ட் வேணும். ஸோ ரிச் சென்டென்ஸ் எழுதுனா தானே அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய பேண்ட் கிடைக்கும். இப்படிலாம் சொல்கிற விஷயங்களை கேட்க முடியும். ஸோ அதுக்காக தான் அஃப்கோர்ஸ் இந்த கிளாஸ். ஸோ இது உங்களோட எர்த் இங்கிலீஷ். நான் உங்க அருண்குமார். கிளாஸுக்குள்ள போயிடலாம். guys, WH whoவா இருக்கலாம் அண்ட் வேர், விச், இந்த விஷயம்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்காக. மேபி அந்த நவுன் ஒரு பர்சனா இருக்கிற பட்சத்துல நம்ம ஹூ போட்டு அதை டிஸ்கிரைப் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு திங்கா இருக்கிற பட்சத்துல அது விச், இல்ல ஒரு பிளேஸா இருக்கிறதுனா வேர். ஸோ இது எல்லாமே காலகாலமா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயம்தான். பட் எதுவுமே பயன்படுத்தாம எப்படி கன்ஜெக்ஷன்ஸ்ல யூஸ் பண்றது? பட் அது கொஞ்சம் ரொம்பவே ரிச்சா இருக்கிற மாதிரியும் தெரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ். பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்பு தான். பட் வெர்பையே அட்ஜெக்டிவா பயன்படுத்தும் போது அது பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ் சொல்றாங்க. புரியல? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஸோ சாம்பிள் சென்டென்ஸ் குடிக்கும்போது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் புரியும். பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்ல 3 விஷயம் இருக்கும்: இன்ட்ரோ, மிடில், எண்ட். இந்த பார்ட்டிசிபிள் பிளேசஸோட பிளேஸை வச்சு நான் சொல்றேன். அது இன்ட்ரோங்கிற ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இன்ட்ரோ, மிடில் சென்டென்ஸோட மிடில் லெவல்ல இருந்துச்சுன்னா மிடில், அண்ட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இஸ் த எண்ட். ஓகே, அப்போ இந்த ஃப்ரேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். என்ன சார் சொல்றீங்க? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா நத்திங், வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஒன்றும் இல்லைங்க, V3 தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பயன்படுத்துறோம்? ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதிப்போம். The students were tired. They decided to take a break. ஸோ இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது 2 சென்டென்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் 2 சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஸோ அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க ஒரு பிரேக் எடுத்தா பெட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல 2 சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, இது அஃப்கோர்ஸ் எந்த விதமான கன்ஜெக்ஷன்ஸும் போடாம எழுதி. ஒருவேளை கன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருந்தா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களே, வென் போட்டுக்கலாமா? வென் போட்டு when students were tired they decided to take a break, of course போட்டுக்கலாம். பட் இது WH கன்ஜெக்ஷன்ஸ்ல தான் வந்துரும். ஓகே, அஃப்கோர்ஸ் ஹூ போட்டும் இதை பயன்படுத்திருக்கோம். இது இல்லாம எப்படி பயன்படுத்துறது? இதுதான் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது tired. Students decided to take a break. tired ஒரு வார்த்தை தான் எழுதணுமா? நோ, ஒரு வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இந்த மாதிரி வரணும். அந்த டயர்டை நீங்க பார்க்குறப்போ ஈடி இருக்கிறத கவனிச்சிருக்க முடியும். அஃப்கோர்ஸ் ஈடிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒருவேளை வெர்பு பிளஸ் ஐஎன்ஜியா கூட வரலாம். இதை தான் நம்ம சொன்னோம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாவோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளாவோ இருக்கணும். ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா அஃப்கோர்ஸ் டயர்ட், ஈட்டன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ டயர்ட் இது இன்ட்ரோ ஆஃப்
participle phrases. ஓகே, ஸோ ஏன்னா சென்டென்ஸோட முதற் பகுதியில இருக்கிறதுனால அப்படி சொல்றோம். இது ஆக்சுவலா என்ன சார் சொல்லும், இதோட கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட கீ பாயிண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு இஸ் a verb, அது புரிஞ்சுக்க முடியுது. இந்த வேர்பே இந்த பர்டிகுலர் இடத்துல அட்ஜெக்டிவா மாறுது. இந்த அட்ஜெக்டிவ் சென்டென்ஸுக்கு அடுத்து வர கிளாஸ் ஆர் சென்டென்ஸ், அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, கிளாஸுக்கு ஒரு இது செட் பண்ணி கொடுக்குது, மூட் செட் பண்ணி கொடுக்குது. ஓகே, அவன் டயர்டா இருக்கான், அதுக்கப்புறமேட்டு அப்படிங்கிறது தான் மேபி இட்ஸ் அ காஸ், வாட் இஸ் த எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் மூட் செட் பண்ணி கொடுக்குறது. அந்த சென்டென்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டா கனெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலி இன்ட்ரோ பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ். இன்ட்ரோ பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ் இது மாதிரி நிறைய பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அடுத்த சாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. The teacher explained the concept. She used various examples. Again I repeated, the teacher explained the concept. She used various examples. See, இந்த பர்டிகுலர் ஒரிஜினல் சென்டென்ஸை பார்க்க முடியுது. அந்த டீச்சர் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவர் அதுக்காக பயன்படுத்துகிறது வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸை பயன்படுத்துறாரு. இத பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்ல எப்படி பயன்படுத்துறது? எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட், த டீச்சர் யூஸ்டு வேரியஸ் எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட், டீச்சர் யூஸ்டு வேரியஸ் எக்ஸாம்பிள். கைஸ், இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அதாவது இன்ட்ரோ பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்ல நம்ம பயன்படுத்தி இருக்கிறது, முன்னாடி டீச்சர் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்தை ஐஎன்ஜியா மாத்திட்டோம்னா என்ன ஆகும்? எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட், எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட், கமா கமா, டீச்சர் யூஸ்ட் வேரியஸ் எக்ஸாம்பிள், வேரியஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல ஐஎன்ஜி போட்டுருக்கலாம். சார், எனக்கு ஒரு டவுட், அந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல இடியும் இந்த எக்ஸாம்பிள்ல ஐஎன்ஜியும் யூஸ் பண்றதுக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுல இடியும், ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் ஆன்கோயிங்கா நடந்துட்டு இருக்குன்னா அது ஐஎன்ஜியும். சி, அந்த இடத்துல அப்கோர்ஸ் ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டாரு. தட் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் இந்த இடத்துல அவரு கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இட்ஸ் ஆன்கோயிங் ஆக்ஷன். அதற்காகத்தான் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் அவர் யூஸ் பண்றாரு. ஸோ ஐஎன்ஜிக்கும், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் யூஸ் பண்றதுக்கான தேவை ஐஎன்ஜி. அப்கோர்ஸ் இடிக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. அண்ட் இப்போ இன்ட்ரோல அப்கோர்ஸ் எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட், எக்ஸ்பிளைனிங் த கான்செப்ட், இட்ஸ் a set of mood. அதுக்காக அவர் என்ன பண்றாரு? சி யூஸ்டு அப்படின்னு போடாம டீச்சர் இங்க கொண்டு வரும். லைக் சப்ஜெக்ட்ல தான் இப்போ சி அந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணாம நவுன், இங்கதான் ஒரிஜினல் நவுன் யூஸ் பண்ணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நான் நவுன் யூஸ் பண்ண முடியாது. அங்க சப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணாம ஐஎன்ஜி போட்டு பயன்படுத்திப்பேன். இட்ஸ் அ ஃப்ரேஸ் ஒன்லி. நல்லா அங்க நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வரக்கூடாது காய்ஸ். வெர்ப அப்படியே ஐஎன்ஜியா மாத்தி ஃப்ரேஸா அதை பயன்படுத்தி, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் எங்க வரும்னா செகண்ட் சென்டென்ஸ்ல. அப்ப டீச்சர் யூஸ் வேரியஸ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்னா, அதுவும் இன்ட்ரோ பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்னா இட்ஸ் a set of mood. அண்ட் அது எப்படியே கிளாஸஸோட இன்டைரக்ட் கனெக்ஷன்ஸ்ல இருக்கு, ஐ மீன் இன்டராக்ட் கனெக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ். மிடில் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ் சொன்னீங்களே, அது என்ன? ஸோ அதுவும் பார்க்கலாம். மிடில் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்ங்கிறது நம்ம சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட் ஐ திங்க் நவ் அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றது, டிஸ்கிரைப் பண்றது. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஹூ எப்படி யூஸ் பண்ணுவீங்க?
which எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ where எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நாம மிடில் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸும் கிடைக்கும். The dog கமா இருக்கணும், barking loudly மறுபடியும் ஒரு கமா, chased the cat at the tree. Again I repeated, the dog barking loudly chased the cat at the tree. So இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு கிளியரா தெரியுது the dog. So it's a noun. அதை நம்ம ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்றோம். அஃப்கோர்ஸ் barking loudly மேபி இதை நம்ம which போட்டு பயன்படுத்தி இருந்தோம்னா எப்படி பயன்படுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the dog which is barking loudly இப்படிதான் நம்ம WH போட்டு பயன்படுத்துவோம். அந்த பிரேக் இல்லாம ஜஸ்ட் அதோட ஃப்ளோலையே யூஸ் பண்ணும்போது the dog barking loudly. ஸோ இந்த விஷயத்துல அதுல ஃப்ரேஸுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி கமா, பங்க்சுவேஷன் மிஸ்டேக்ஸ் இல்லாம ஐஎல்ஸ்ல எழுதணும். அது ஐஎல்ஸ் காம்படிட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் chased a cat on the tree. So second sentence of course. So அதுவும் பார்க்கறப்போ தெரியுது. So இவ்வளவுதான் middle of the phrase participle phrase actually. The dog barking loudly chased the cat up on the tree. So சவுண்டா பார்க் பண்ணிக்கிட்டே அது வந்து கேட்டை சேஸ் பண்ணிட்டு அதுவும் ட்ரீ நோக்கி ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அப்கோர்ஸ் இஸ் டூ சென்டென்ஸ். ரெண்டு சென்டென்ஸையுமே நான் விச் போட்டு பயன்படுத்தாம நான் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸை வச்சு அதோட ஃப்ளோல போறேன். சார் அப்கோர்ஸ் இப்போ நான் விச் போட்டு என்னால் பயன்படுத்த முடியும். அப்கோர்ஸ் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ் ஒரு விஷயத்த எனக்கு லான்ச் பண்றோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆக்சுவலி? ரெண்டுமே பார்க்கறதுக்கு நியரஸ்ட் ஒன்னா இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு ஆத்தர் எழுதுறாரு ஒரு விஷயத்த, அதை இன்ட்ரோ பண்றாங்க, விச்சு போட்டு சில இடத்துல எழுதுற மாதிரி வரும், வேர் போட்டு விச்சு போட்டு ஹூ போட்டு. அந்த விஷயத்த நம்ம எந்த காலத்திலையுமே பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸால எழுத முடியாது. அட் த சேம் டைம் முக்கியமா 99% பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்ல கொண்டு வந்துடலாம். அதுல பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்ல அந்த ஃப்ளோ அவ்வளவு துல்லியமா நம்ம WH கன்ஜெக்ஷன்ஸ்ல கொண்டு வர முடியாது. ஃப்ளோ உடைக்காம அண்ட் அதோட ப்ரிசீஸா ஆர்டிகுலேட்டாலாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ்ல கொண்டு வந்துடலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி WH கன்ஜெக்ஷன் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ் இஸ் ஆக்சுவலி ரிச். ஸோ யாரெல்லாம் ஐஎல்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, டோஃபலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ் தான். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ மிடில் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு சாம்பிள் சென்டென்ஸ் கூட பார்க்கலாம். The student studying diligently managed to ace the final exam. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல studying diligently பார்க்க முடியுது. Of course it's a phrase. See, studying diligentlyங்கிறது hard working, managed to high mark, getting high mark in the final exam. The studentக்கு அப்புறமேட்டு நான் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் of course who போட்டு கூட நம்ம சொல்லியிருக்க முடியும். ஸோ ஆட் அண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம who போட்டு சொன்னா of course அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, இட்ஸ் a நார்மல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இஸ் போட்டு ஒரு வேர்பு போட்டு எழுதிக்கலாம், அதர்வைஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஸோ இட்ஸ் a நார்மல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்துடும். இந்த மாதிரி ஃப்ரேஸ் மாதிரிலாம் வந்திருக்காரு. அண்ட் கமா போட்டு மறுபடியும் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் போட்டோ ஹேவ் போட்டோ நார்மல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்க போகுது. பட் சம்திங் வேரியேஷன் காட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்டிசிபிள் இஸ் வெரி குட் திங். ஸோ வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க டச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பார்ட்டிசிபிள் இஸ் அ வெரி குட் திங். நீங்க அதை எழுதுங்க. அப்கோர்ஸ் அது நிறைய விஷயம் இருக்கு, ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்கு, ஃப்ளோ மிஸ் ஆகாம எழுத முடியும். ஸோ அதுவும் பண்ணி பார்க்கணும். என் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படிங்கிறது லைக்
எண்ட்ல அஃப்கோர்ஸ் ஒரு சென்டென்ஸோட எண்ட் பாயிண்ட்ல ஃப்ரேஸ் வர போறத பார்க்கலாம். எண்ட் பாயிண்ட்ல இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிசல்ட், இட் கைண்ட் ஆஃப் கன்க்ளூஷன், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிசல்ட். இதுதான் ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எண்ட் பாயிண்ட்ல வர போகுது. ஸோ இது சாம்பிள் சென்டென்ஸ் போட்டு பார்த்தோம். சி லெஃப்ட் த ரூம், சி லெஃப்ட் த ரூம் ஸ்லாமிங் த டோர் பிஹைண்ட் ஹர். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல அஃப்கோர்ஸ் அவன் டோர் விட்டு வெளில போறப்போ ஸ்லாமிங் த டோர், தம்னு ரோட் அந்த டோரை அடிச்சுட்டு போறாரு. ஸோ இதுதான் ஆக்சுவலா அதுல சொல்லியிருக்கும். ஸோ ஃபைனலி அவர் வெளில போகும்போது என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இட்ஸ் கன்க்ளூஷன் மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதனால அது எண்ட் பாயிண்ட்ல எண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் அ எண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்க பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ். ஸோ வேற ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கலாம். இன்னொரு சாம்பிள் சென்டென்ஸ். He walked down the street whistling a cheerful tune. He walked down the street. அவர் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரீட்ல நடந்து போறாரு. எப்படி நடந்து போறாருன்னா விசில் ஊதிக்கிட்டு ஒரு மாதிரி சியர்ஃபுல் டோன்ல நடந்து போறாரு. லைக் அதுவே தான். ஸோ அஃப்கோர்ஸ் நடந்து போறது அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். What is actually result? What is actually you see about the walking? இந்த வாக்கிங்ல உனக்கு என்ன தெரியுது? இட்ஸ் மோர் cheerful, இட்ஸ் மோர் பிளசன்ட் அப்படிங்கிறது தான் அந்த வாக்கிங்ல இருக்கு. அதுதான் நான் எண்ட் பாயிண்ட்ல கொண்டு வந்தேன். ஸோ வாட் யூ திங்க், வாட் அபவுட் பர்டிகுலர் திங், பர்டிகுலர் விஷயம், பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எண்ட் பாயிண்ட்ல கொண்டு வந்தோம். ஸோ எண்ட் பார்ட்டிகல் ஃப்ரேசஸ்ங்கிறது ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் அஃப்கோர்ஸ் இன்ட்ரோ அண்ட் மிடில் அண்ட் எண்ட். இந்த 3மே ஒரே ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கொண்டு வரலாம் அதை பார்க்கலாம். ரன்னிங் லேட், த டிரைவர் focused on the road, sped through the traffic, ignoring the honking cars behind him. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ரன்னிங் லேட் இதுதான் பிகினிங், பிகினிங் ஃப்ரேசஸ், கமா த டிரைவர் அஃப்கோர்ஸ் இஸ் a subject. அதுக்கப்புறமேட்டு வர்றது மிடில் ஆஃப் த ஃப்ரேஸ், focused on the road, focused on the road. அதுக்கப்புறம் verb தான், ஸ்பீடை தான் நான் ஸ்பெட் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதியிருக்கேன். ஸ்பெட் த்ரூ த டிராஃபிக், டிராஃபிக்ல வேகமா போறாரு, கமா அண்ட் கமா போட்டதுக்கு அப்புறமேட்டு எண்ட் ஆஃப் த ஃப்ரேஸ் என்னன்னு பாருங்க. இக்னோரிங் த ஹாங்கிங் கார்ஸ், த வேகமா அந்த ஹாரன் அடிச்சுட்டு வரதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவர் பாட்டு வேகமா டிராஃபிக்ல போறாரு அப்படின்னு சொல்றது அந்த எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரோலையும் சரி மிடில்லையும் சரி அஃப்கோர்ஸ் எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரேஸ் இருக்கிறத பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு. அது போக அது எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னு பாருங்க. அஃப்கோர்ஸ் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டுக்கு முன்னாடி, மிடில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டுக்கு வெர்புக்கும் நடுவில், அண்ட் எண்ட் அஃப்கோர்ஸ் சென்டென்ஸோட லாஸ்ட்ல. இப்படிதான் நம்ம பிளேஸ் பண்ண முடியும். மிடில் மட்டும் பார்த்துக்கோங்க, சப்ஜெக்ட் அண்ட் வெர்போட நடுவுல மட்டும்தான் பிளேஸ் பண்ணணும், சரிங்களா? பிகாஸ் இட்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட், அதை மட்டும் மறந்துட வேண்டாம். ஓகேவா? ஸோ 3யுமே கூட நம்ம எழுதலாம். இன்னொரு சாம்பிள் சென்டென்ஸ் கூட நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். Exhausted from long day, the child clutching that teddy bear fell asleep listening to bedtime story. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. Exhausted from long day, long dayங்கிறது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் ஃப்ரேஸ். ரொம்ப டயர்டா இருந்திருக்கான், லாங் டே. சைல்ட் இஸ் அ சப்ஜெக்ட். சைல்டை நம்ம இப்போ டிஸ்கிரைப் பண்றோம். கிளச்சிங் ஹிஸ் டெடி பியர், அவனோட டெடி பியரை அஃப்கோர்ஸ் கிளச் பண்றான். அண்ட் ஃபால் அஸ்லீப், ஸ்லீப் பண்ண வைக்கிறான், தூங்க வைக்கிறான். லிஸ்டனிங் டு பெட் டைம் ஸ்டோரி, அப்புறமேட்டு என்ன நடக்குது? ஸோ பெட் டைம் ஸ்டோரியை லிசன் பண்றான். ஸோ இதுதான் அஃப்கோர்ஸ் அந்த பர்டிகுலர் ஹோல் என்டையர் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. லைக் அஃப்கோர்ஸ் இன்ட்ரோ, மிடில் அண்ட் எண்ட் ஆஃப் த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப கவனிக்க முடியுது. காய்ஸ் இது வரைக்கும் பார்த்தது அஃப்கோர்ஸ் இன்ட்ரோ, மிடில் அண்ட் அஃப்கோர்ஸ் எண்ட், இது 3யுமே பார்த்துருக்கோம். சார் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம், ஆர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம்.
இதை அந்த இதுல கொண்டு வர முடியுமா, பார்ட்டிசிபல்ல கொண்டு வர முடியும், ஆஃப்கோர்ஸ் கொண்டு வர முடியும். அதுக்காக சாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். The team won the championship. They celebrated all night. இது ஒரிஜினல் சென்டென்ஸ், அது பார்த்தாலே தெரியுது. இதுக்கான participle phrases: having won the championship, having won the championship. Having of course is a perfect tense. having ங்கிறது of course perfect tense தான், அது ing மாத்திருக்கும். பக்கத்துல v3 championship. The team celebrated all night. Guys, இத பார்க்கும்போதே தெரியுது having won இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் பாருங்க. மேபி நான் அது போடல அப்படின்னா வேற மாதிரி எழுதிருக்கும். லைக் ஸோ வின்னிங் த சாம்பியன்ஷிப்னு எழுதி இல்லைங்களா? ஸோ அதனாலதான் ஹேவிங் ஓன் த சாம்பியன்ஸ். மேபி நான் இதை நார்மலா எழுதுறேன் சார், எனக்கு இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வின்னிங் த சாம்பியன்ஷிப் எழுதிருக்கோம். சார் நான் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு வேரியேஷன் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த பார்ட்டிசிபல் நினைக்கிறீங்கன்னா ஹேவிங் ஓன் த சாம்பியன்ஸ். மற்றதெல்லாம் அஃப்கோர்ஸ் காமன், அதுல என்ன இருக்கோ அதான் இங்கேயே எழுதணும். அஃப்கோர்ஸ் எந்த டிஃபரன்ஸும் கொடுக்க போறோம். ஸோ இவ்வளவுதான் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம போடணும். கைஸ், ஐஎல்ஸ் டாஸ்க் 1ல மேபி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ அதை எப்படி அனலைஸ் பண்றது, ஐ கிவ் யூ சம் சாம்பிள் பேசேஜ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு வருது பாருங்க. Describe the change in employment sector from 1990 to 2020. மேபி இதோட இமேஜ் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கலாம். ஸோ இதை எப்படி அனலைஸ் பண்ணலாம்? ஸ்டார்டிங் இன் 1990 கமா இதோட ஸ்டார்டிங் ஃப்ரேசஸ், இதுதான் ஸ்டார்டிங் ஃப்ரேசஸ். த மேனுஃபேக்சரிங் செக்டார் கமா having dominated job market. havingங்கிறது தெரியுது, of course is a perfect. began to decline sharply. so it's a of course past tenseல தான் நம்ம எழுத போறோம். மறுபடியும் endல leading to rise service oriented employment. so இந்த particular first sentence structureல பாத்தீங்கன்னா 1990ல இருந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் ஆக்சுவலா என்னன்னா டாமினேட்டடா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ல பிகேன் டு டிக்ளைன் ஷார்ட்லி, அப்புறமா டிக்ளைன் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு லீடிங் டு ரைஸ் சர்வீஸ் ஓரியன்டட் எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் லீடு ரைஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி மறுபடியும் அப்ப மிடில்ல பாத்தீங்கன்னா எமர்ஜிங் அஸ் மேஜர் எம்ப்ளாயர், saw a consistent increase in job opportunity. endல பார்த்தோம்னா reflecting the aging population. so இதுலயும் பார்த்தா endல I think it's a result of the whole picture மாதிரி கொடுத்துருக்கோம். I think whole passage மாதிரி கொடுத்துருக்கோம். லைக் இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகே, டாஸ்க் 1ல நம்ம எல்லாத்துலயுமே அதை யூஸ் பண்ணலைன்னா கூட ஐ திங்க் 1-2ல இது மாதிரி யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அப்கோர்ஸ் நிறையவே இருக்கு. நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா 20% போட்டு எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணோம்னா ஒரு 6.0 6.5 வருது. பட் அதுக்கு மேல எனக்கு வர மாட்டேங்குது, 7 வர மாட்டேங்குது, 7.5 வர மாட்டேங்குது. நீங்க ஜஸ்ட் நல்ல ஒகாபுலரிஸ் பயன்படுத்தினீங்கனாலே 7.0. அதர்வைஸ் அட்வர்ப் நல்ல அட்வர்ப் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா 7.5 தான் வரும். சேர்த்து பார்ட்டிசிபிள்ஸும் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும் இதெல்லாம். அண்ட் அஃப்கோர்ஸ் டாஸ்க் 1க்கு ஒரு இதே போடலாம், வீடியோவே போடலாம். அஃப்கோர்ஸ் அதுலயும் உங்களுக்கு நிறைய ஆக்சுவலா எப்படி அப்ரோச் பண்றதுங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. தென் ஐஎல்ஸ் பாத்தீங்கன்னா டாஸ்க் 2ல எஜுகேஷன் அதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸிங் increasing pressure to perform well academically. Students often struggle with stress and anxiety. Education and environment. Concern about the effect of climate change. Many countries are investing in renewable energy source. Of course, environment, technology. Driven by advanced in artificial intelligence, many industries are
undergoing significant transformations. ஸோ 3 விஷயம் கொடுத்துருக்கோம். 3மே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், என்விரான்மெண்ட், டெக்னாலஜி. அது போக ஹெல்த், சொசைட்டி, எக்கனாமி, டிராவல், அர்பனைசேஷன், ஆர்ட்ஸ், கிளைமேட் சேஞ்ச். இந்த 10ம் பார்த்தீங்கன்னா இன்இவிடபிள். அஃப்கோர்ஸ் இதுல இருந்து தான் எப்படியாவது உங்களுக்கு எஸ்ஏ வரப்போகுது. எக்ஸப்ஷனல் இருக்கு, 1-2 இருக்கும். பட் 10 இதுல இருந்து ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க டாபிக். இந்த 10ல இருந்து ஒரு 1000 எஸ்ஏ கிரியேட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் என்னோட பிரிஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா, இந்த 10 வேரியஸ் டாபிக் இருக்கு இல்லைங்களா, இதுல தேர் ஆஃப் மாதிரி அண்ட் வேர் பை மாதிரி, வேர் இன் மாதிரி அண்ட் சில காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுல ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி உங்களோட எஸ்ஏல நீங்க பயன்படுத்தலாம். அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் காட்டன் எ குட் பாயிண்ட். இது சந்தேகமே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் இத 10ஐயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஐ திங்க் பார்ட்டிசிபல் ஃப்ரேசஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் அடுத்த டாபிக்லையும் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.